குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவே. நான் மலையாய் உயர்வடைவே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரவே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தே. சிரமே தாழ்பணிந்தே. இன்றைய திருப்பலியானது தங்களுடைய 32வது திருமண நாளை கொண்டாடும் திருவாளர் ஜீவா திருமதி ஜான்சி இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கடந்த ஆண்டுகளிலே இறைவன் இந்த குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்திருக்கிறார். கடவுளுடைய பராமரிப்பையும் பாதுகாப்பை நினைத்து ஆண்டவருக்கு இந்த குடும்பத்தார் நன்றி சொல்கிறார்கள். நன்றி திருப்பலியாகவும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீகளை பாற்றிற்காகவும், அருள் சகோதரி அம்புரோஸ் அவருடைய ஆன்மீகளை பாற்றிக்காகவும், பெனடிக்ட் பாண்டியன் ராணி பாண்டியன் இவருடைய ஆன்மீகளை பாற்றிக்காகவும், தினேஷ் ஆண்டனி மதுவந்தி குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்திலே மறித்த இசைமணி ராஜப்பா அவருடைய ஆன்மை இலைப்பாற்றுதலுக்காகவும், கிரேஸ் பீட்டர் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும், மேலும் இன்று அவருடைய 2ஆம் ஆண்டு நினைவாக அவருடைய பிள்ளைகள் மற்றும் பேரன் பிள்ளைகள் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். சம்பிரட்டி என்பவருடைய கருத்துக்களுக்காகவும், தனக்கு நல்ல திருமண வரன் வேண்டியும் வாழ்வில் எல்லா நலன்களையும் பெற்றிடவும் இறைவனை வேண்டி இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராபர்ட் கென்னடி, சம்பூர்ண மேரி, ராயன் சார்ல்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் திருஇறுதி ஆண்டு வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய சந்நிதியை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மண்வெளி போலவும் பல்லுகி பெருகி ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம் ஊருக்கும் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு இந்த கல்வாரி பள்ளி வழியாக நமக்கு கொடுக்க இருக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய அந்த அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள் குற்றங்குறைகளை நாம் மீட்டுக்கொள்வோம். குறிப்பாக நம்முடைய வாழ்விலே நன்றி கடன்பட்ட மக்களாக பிள்ளைகளாக நாம் வாழ தவறிய அந்த நேரங்கள், பல வேளைகளிலே மற்றவர்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து தேவையில்லாமல் அவர்களை நாம் தீர்ப்பிட்டிருக்கிறோம். அவருடைய
உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ளாமல், அவருடைய உண்மையான குணநலத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் மற்றவர்களை நாம் தீர்ப்பிட்டு அவர்களை காயப்படுத்திய நம்முடைய சிந்தனையால், சொல்லால், செயலால் அவருடைய வாழ்வை காயப்படுத்திய அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் எந்த அளவியால் அழைப்பீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அழைக்கப்படும். நாம் மற்றவரை தீர்ப்பிடாமல், நானும் தவறு செய்ய முடியும், என்னாலும் தவறு செய்ய முடியும், நானும் பலவீனமானவன், என்னுடைய குடும்பமும் பலவீனமான குடும்பம் என்ற ஒரு சிந்தனையிலே ஆண்டவருடைய அருளை அபரிவிதமாக நாம் பெற்றுக்கொண்டு நாம் வாழ இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, விண்ணக கொடைகளின் காரணரை புனித அலோசியஸின் வாழ்வில் வியத்தகு மாசின்மையும் தவமும் இணைந்திருக்க செய்தீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினாலும் அவரது தவத்தை ஏனும் பின்பற்ற அவருடைய பேருபெயரினாலும் பரிந்துரையாலும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிரகாம் ஆரானை விட்டு சென்ற பொழுது
அவருக்கு வயது 75. ஆபிரகாம் தம் மனைவி சாராவையும் தம் சகோதரன் லோத்தையும் உடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் கானா நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரோயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கனானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்லேக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்லேக்கு மேற்கே ஆயுக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவர் அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிரகாம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 33. தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள்
கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதர சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்களிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள், அதன் பின் உங்கள் சகோதர சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The King of Kings, the sign of the cross, the crusades, the 10 commandments என்ற பல ஹாலிவுட் திரைப்படங்களை இயக்கியவர் செசில் பி டிமில் என்ற ஒரு பிரபலம் வாய்ந்த மனிதர். ஒரு முறை ஒரு செய்தியாளர் இந்த பிரபலமான மனிதனை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத அனுபவம் எது என்ற அந்த கேள்வியை கேட்கின்றார். அதற்கு செசில் பி டிமில், என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத அனுபவம் சிறு வயதிலே நடந்த ஒரு நிகழ்வு என்று சொல்லிவிட்டு அந்த நிகழ்வை இவ்வாறு அவர் சொல்லுகின்றார். அப்போது எனக்கு 10 வயது இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாமல் திருப்பலிக்கு செல்வது வழக்கம். அந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல நான் திருப்பலிக்கு சென்றிருந்தேன். ஆச்சரியம் என்னவென்றால், என்னை தவிர வேறு எவருமே அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வரவில்லை. நான் என்னுடைய இருக்கையிலே போய் அமர்ந்தேன். அந்த குருவானவர் குறிப்பிட்ட அந்த நேரத்திலே வழக்கம் போல திருப்பலியை நிறைவேற்றினார். வழக்கம் போல மறையுரை ஆற்றினார். அந்த மறையுரைக்கு பிறகு நானே எழுந்து சென்று அங்கே இருந்த அந்த காணிக்கை பெட்டியிலே நான் கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கை தொகையை நான் அதில் போட்டேன். திருப்பலி தொடர்ந்து நடந்தது. நற்கரணை உட்கொண்டேன். திருப்பலி முடிந்த பிறகு அந்த குருவானவர் பலிப்பிடத்திலிருந்து இறங்கி வந்து என்னுடைய தோளை தட்டி கொடுத்து புன்முறலோடு அந்த இடத்தை விட்டு அவர் சென்று விட்டார். அடுத்த வாரங்களிலே கோவிலே கூட்டம் அலைமோதியது.
தொடர்ந்து அவர் சொல்வார், என்னுடைய வாழ்விலும் கூட எப்பொழுதெல்லாம் நான் தோல்விகளை சந்தித்தேனோ அப்போதெல்லாம் அந்த அருள் பணியாளரை என்னுடைய மனக்கண் முன் கொண்டு வந்து நான் நம்பிக்கையோடு எழுவேன். குறிப்பாக என்னுடைய இந்த திரைப்பட இந்த வாழ்விலே தோல்விகளை சந்திக்கிற பொழுதெல்லாம் அந்த அருள் பணியாளரை நான் நினைவு கூர்ந்து அந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவேன். அன்புக்குரியவர்களே, நாம் கேட்ட இந்த நிகழ்விலே வரக்கூடிய அருள் பணியாளர் நம்பிக்கையோடு இருந்தார். அங்கே யாருமே வராமல் இருந்தால் கூட அடுத்தடுத்த வாரங்களிலே கண்டிப்பாக இந்த மக்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர் செய்ய வேண்டிய பணியை அவர் சிறப்பாக செய்தார். இன்றைய பதிலுரை பாடலாக நாம் பாடினோம், இஸ்ரேல் ஆண்டவரையே நம்பி இருக்கிறோம் என்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரையே நம்பி இருக்கிறோம் என்கிறார்கள். நாம் பாட கேட்ட இன்றைய திருப்பாடல், ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு எதிரிகளிடமிருந்து வெற்றி அளித்தபின் அவர்கள் பாடிய பாடல்தான் இன்றைய திருப்பாடல். மேலும் இந்த திருப்பாடல் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு, அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோருக்கு அவர் துணையாக கேடயமாக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வைத்தான் நாம் வாசிக்கிறோம். கடவுளுக்கு பயந்து ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்த ஒரு மனிதர் ஆபிரகாம். கடவுள் தனக்கு அஞ்சி நடந்த அந்த மனிதனை நோக்கி, ஆபிரகாமை நோக்கி இவ்வாறு சொல்கிறார், உன் நாட்டிலிருந்து உன் இனத்திடமிருந்து உன் தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு நான் காண்பிக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன்னுடைய பெயரை சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். நீ ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போருக்கு நானும் சபிப்பேன், உன் வழியாக மக்கள் நங்கள் அனைத்தும் ஆசி பெறும். நாம் பார்க்குறோம், ஆபிரகாம் கடவுள் சொன்னவாறே அவர் புறப்பட்டு செல்கின்றார். கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததாக நாம் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையிலே ஒரு வருத்தத்தோடு மன அழுத்தத்தோடு வாழ்கிற பொழுது நாம் பார்க்கின்றோம், அவர் அழைத்து சென்று என்ன சொல்கிறார், வானத்து விண்மீன்களை பார், கடற்கரை மணவெளியை பார், உன்னுடைய சந்நிதியை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணவெளி போல நான் பல்லுகி பெருகி ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கின்றார். சாராவுக்கு ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்லாத அந்த சூழ்நிலையிலே இந்த சாராள் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட, வயது முதிர்ந்த அந்த நிலையில் கூட கடவுள் இந்த வயது முதிர்ந்த குடும்பத்தை அவருடைய விசுவாசத்தின் பொருட்டு அவர்களை பாதுகாக்கின்றார், அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். குழந்தை வாக்கியத்தை கொடுத்தாலும் கூட ஆபிரகாம் என் பக்கமா அல்லது அவன் மகன் பக்கமா என்று பார்ப்பதற்காக லேசாக கொஞ்சம் சோதித்து பார்த்தார். என்ன செய்தார், நான் காட்டுகிற இடத்திற்கு உன்னுடைய மகனை கொண்டு போய் நீ பரிசீலித்து. ஆபிரகாம் கொஞ்சம் கூட தடுமாறலை, தன்னுடைய விசுவாசத்தில் கொஞ்சம் கூட தடுமாறலை. கடவுள் சொன்னவாறே மறுபதில் பேசாமல் என்ன செய்கின்றார், கடவுள் காட்டிய அந்த மலைப்பகுதிக்கு தன்னுடைய மகனை அழைத்து செல்கின்றார். மகனை கேட்கின்றார். பலிபொருள் எங்கே கேட்ட பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, யாவே ஈரே. யாவே ஈரே என்று சொன்னால் ஆண்டவர் பார்த்து கொள்வார், கடவுள் பார்த்து கொள்வார். அன்புக்குள்ளே, இதுதான் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை. நம்முடைய விசுவாசத்திலே தளர்வு ஏற்படுகிற பொழுது, நம்முடைய விசுவாசத்திலே நாம் தத்தளிக்கிற பொழுது, நாம் அடிக்கடி ஒவ்வொரு நொடி பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை யாவே ஈரே. கடவுள் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையா, இந்த வார்த்தையை சொல்லுங்க, யாவே ஈரே. ஒரு முறை ரெண்டு முறை அல்ல, பல முறை திருப்பி சொல்லுங்க. உங்களுடைய நீங்கள் பணி செய்கிற இடத்துல பிரச்சனையா, இந்த வார்த்தையை சொல்லுங்க, யாவே ஈரே, ஆண்டவர் பார்த்து கொள்வார். உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா, யாவே ஈரே என்ற வார்த்தையை சொல்லுங்க.
இந்த பெருந்தொற்று காலத்திலே பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா, வாழ்க்கையிலே தத்தளிக்கிறீர்களா, இந்த யாவே ஈரே என்ற அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுங்கள். யாவே ஈரே என்று சொன்னால் கடவுள் பார்த்து கொள்வார். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் மீது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட துன்பங்கள், எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நாம் சந்தித்தாலும் கூட யாவே ஈரே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய விசுவாசமானது ஆழப்பட்டிருக்கிறதா? நாம் யாவே ஈரே நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தில் நாம் சொன்னோம் என்றால், கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொன்னோம் என்றால், அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள், ஆபிரகாமுக்கு அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்த கடவுள் நமக்கும் அதே ஆசீர்வாதத்தை நம் ஊருடைய வாழ்வில் நம்முடைய குடும்பத்திலும் கொடுப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக ஆபிரகாம் சாராள் இந்த குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம், கடவுள் பார்த்து கொள்வார், யாவே ஈரே. எனவே நம்முடைய அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த வார்த்தை நம்முடைய ஜெப வார்த்தைகளாக இருக்கட்டும். யாவே ஈரே, யாவே ஈரே. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் நினைவுறக்கூடிய புனித அலோசியஸ் கொன்சாகா இவருடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது, கடவுள் பார்த்து கொள்வார் என்ற மனநிலை வாழ்ந்த ஒரு இளம் புனிதர், கடவுளுடைய அந்த பராமரிப்பை அதிகமாக நம்பி வாழ்ந்தவர். 1566ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டிலே பிறந்த இவர் ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்திலே பிறக்கின்றார். இவர் ஒரு நல்லதொரு போர் வீரனாக வர வேண்டும் என்று சொல்லி இவருடைய தந்தை இவருக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுக்கின்றார். ஆனால் அலோசியஸ் கொன்சாகா தன்னுடைய 9வது வயதிலே கற்பு என்ற அந்த வார்த்தை பாட்டை எடுக்கின்றார். 1587ஆம் ஆண்டிலே அவர் இயேசு சபையிலே அவர் இணைகின்றார். ஒரு குரு மாணவராக படித்து கொண்டு இருக்கும்போது, அந்த காலகட்டத்திலே இப்போ நமக்கு இந்த கொரோனா பெருந்தொற்று இருக்கிறது போல, அந்த காலகட்டத்திலே பிளேக் என்னும் அந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டு போனார்கள். இவரும் ஓடி சென்று அந்த பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்கின்றார். இதனால் இவருக்கும் இந்த தொற்று நோய் இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு தன்னுடைய 23வது வயதிலே இந்த கொடிய நோய்க்குள்ளாகி அவர் இறந்து போனார். இவருடைய ஆன்மீக குருவுடைய பெயர் ராபர்ட் பெலார்மின். இவரை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு ஆன்மா உத்தரிக்கும் வேதனை அடையாமலே பேரின்ப பெற முடியும் என்பதை கேட்டு அலோசியஸ் கொன்சாகா பரவசம் அடைந்ததாக ராபர்ட் பெலார்மின் இவரை பற்றி சொல்வார். இயேசுவின் திருவுடல் திறத்த பெருவிழாவுக்கு பிறகு 8 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய உயிர் பிரிந்துவிடும் என்பதை உணர்ந்த அலோசியஸ் கொன்சாகா நன்றி பாடல் பாடுகின்ற அந்த வேளையிலே அவருடைய உயிர் பிரிந்ததாக அவருடைய வரலாறு சொல்லுகிறார். அவர் இறந்தபோது அவருடைய வயது 23, ஒரு இளம் புனிதர். அவர் இறக்கும்போது ஒரு சாமான பாவம் கூட செய்யவில்லை என்று அவருடைய ஆன்மீக குரு ராபர்ட் பெலார்மின் சொல்கின்றார். தன்னுடைய குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி ஒரு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயது முதலே இருக்கிறது. ரோமிலே கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் போதே தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்து போனார். 1605ஆம் ஆண்டு இவருக்கு அருளாளர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1726ஆம் ஆண்டு இவரை புனிதராக திரு அவை உயர்த்தியது. இறந்த பிறகு இவருடைய உடலை புனித இன்னாசியாருடைய ஆலயத்திலே அடக்கம் செய்தார்கள். தன்னுடைய ஆன்ம குருவான ராபர்ட் என்பவருடைய பெயரை அழைக்க வேண்டும் என்று விரும்பி அவருடைய இறுதி காலகட்டத்திலே இவருடைய பெயரை கொண்டே அவரை அழைத்தார்களாம். 1729ஆம் ஆண்டிலே இவர் இளையோரின் பாதுகாவலராக அழைக்கப்பட்டார்.
1926ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பயஸ் அவர்கள் கிறிஸ்தவ இளையோர்களின் பாதுகாவலராக இவரை அறிவித்தார். அது மட்டுமல்ல, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலராக திரு அவை புனித அலோசியஸ் கொன்சாகா அவர்களை அறிவித்திருக்கிறது. அன்புக்குள்ளே, இவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தது 23 ஆண்டுகள் மட்டும்தான். ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான புனிதமான வாழ்க்கை. கடவுள் பார்த்து கொள்வார், யாவே ஈரே என்ற அந்த திருவிவிலிய தத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றிய ஒரு அருமையான புனிதர், தூய்மையான உள்ளம் கொண்டவர். புனிதர் என்ற நிலைக்கு அவரை திரு அவை உயர்த்தியிருக்கிறது என்றால் அவர் வாழ்ந்த அந்த வாழ்வு முறை. அன்புக்குள்ளே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே ஒரு அலோசியஸ் கொன்சாகவை போல ஒரு தூய்மையான வாழ்வு நம்மால் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியும். 23 வயதில் ஒரு புனிதரை திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அவர் இந்த உலகத்தை வாழ்ந்தபோது வாழ்ந்த ஒரு வாழ்வு, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு. இந்திய உலகத்திலே வாழக்கூடிய இளையோருக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதரை நாம் பின்பற்றி அலோசியஸ் கொன்சாகாவை பின்பற்றி சிறப்பாக நம்முடைய இளையோர்களை அவருடைய பரிந்துரையிலே நாம் அர்ப்பணிப்போம். இந்த பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு இந்த உலகமே அலறி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே 3ஆம் அலை வருமா இந்த ஒரு கேள்விக்குறியோடு பயணிக்கிற இந்த சூழலிலே இந்த பெருந்தொற்று காலத்திலே இவருடைய பரிந்துரைக்காக ஜெபிப்போம். சிறப்பாக இவருடைய பரிந்துரையால் இந்த பெருந்தொற்று இந்த உலகை விட்டு மாற சிறப்பாக நாம் ஜெபிப்போம். ஆபிரகாமுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க நாம் ஜெபிப்போம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்திலிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு நான் காண்பிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு செல். இடத்தை ஆண்டவர் காமிக்கலை, ஆனால் அவர் ஆண்டவர் நம்பினார். இதுதான் நம்பிக்கை. இடத்தை காமிக்கலை, எங்கே போகணுன்னு ஆண்டவர் சொல்லலை. அவர் எந்த இடம்னு தெரியாமலே ஆபிரகாம் பெட்டி முடிச்சுகளெல்லாம் தூக்கிட்டு ஆண்டவர் நம்பிக்கை வச்சு போனார். இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியுமா? நம்முடைய பணியில் கூட ஒரு இடத்துக்கு நம்ம அனுப்புகிற பொழுது நம்ம பல கேள்விகளை நாம் கேட்போம். அங்கே போகும் முன்னாடியே ஒரு குருவானவர் அந்த பங்குக்கு போகும் முன்னாடியே என்ன எல்லா டீட்டெயிலும் எடுத்துருவோம். அந்த சாமியார் இப்படி அப்படி அங்கே இருந்தார், இங்கே இருந்தார், இது செஞ்சார், அது செஞ்சார் இல்லையா? அதுதான் ஏன் நாம் நம்முடைய வாழ்வில் கூட நாம் இதுதான் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்முறை நம்ம எல்லோருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்வு நம்ம எல்லோருக்குமே ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. கடவுள் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை, இறை பராமரிப்பின் மீது உள்ள நம்பிக்கை. கடவுள் பார்த்து கொள்வார். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் கடவுள் பார்த்து கொள்வார். நாளை என் கையில் செலவு பண்ணுறதுக்கு ஒரு காசு இல்லாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எந்த ஒரு வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளின் நம்பிக்கை இருக்கிறதா? கடவுள் பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா? நான் முதல் நிகழ்வில் சொன்ன அந்த குருவானவர் ஒரு நபரை வைத்து திருப்பலி நடத்தினார். ஏன்னா மக்கள் வருவாங்க, நம்பிக்கை இருந்துச்சு. ஒருவேளை அந்த பூசையை கேன்சல் பண்ணியிருக்கலாம். நேற்று தினம் கூட ஒருவர் என்னை ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, எப்படி ஃபாதர் 2 மணி நேரம் யாருமே இல்லாமல் திருப்பலி நிறைவேற்றுகிறீர்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட சலிப்பே வரவில்லையா? நான் சொன்னேன், கேமரா தான் என்னுடைய மக்கள் என்று சொன்னேன். இதுதான் உண்மை. அன்புக்குள்ளே, இதுதான் ஆழமான விசுவாசம். இதனுடைய பலன் இதனுடைய பலனை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை விட்டு நாம் விலகாமல், ஆண்டவர் என்னுடைய வாழ்வினுடைய அதிபதி, அவர் பார்த்து கொள்வார், அவர் என்னை கண்டிப்பாக கைவிட மாட்டார். ஆபிரகாமுக்கு ஒரு சரியான வழியை காமித்த கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சரியான வழியை காமிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இறைவனை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன்.
அன்பின் இதயம் தந்தேனே, அர்ப்பணமாகிட வந்தேனே. அன்பின் இதயம் தந்தேனே, ஆபேலின் காணிக்கை ஏற்றவனே, அடியேனின் உள்ளத்தை ஏற்பாயே. அன்பனே நண்பனே ஆண்டவனே, அகிலத்தை காக்கின்ற இறையவனே, அர்ப்பணமாகிட வந்தேனே, அன்பின் இதயம் தந்தேனே. மண்ணில் செல்வம் சேர்ப்பதை விட்டு விண்ணில் செல்வராய் வாழ்ந்திடவே. மண்ணில் செல்வம் சேர்ப்பதை விட்டு விண்ணில் செல்வராய் வாழ்ந்திடவே. என்னை அழைத்த தெய்வம் நீயே, என்னை மீட்ட மீட்பர் நீயே. வாழ்வின் நிழலாய் என்னோடு துணையாய் இருக்க விரைந்து வாரும். அர்ப்பணமாகிட வந்தேனே, அன்பின் இதயம் தந்தேனே, அர்ப்பணமாகிட வந்தேனே, அன்பின் இதயம் தந்தேனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதமான இந்த பலி இல்லாமல தந்தை ஆகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அலோசியஸ் கொன்சாகாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எப்பொழுதும் திருமண ஆடை அணிந்தவர்களாய் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்ற நம்பிக்கையோடு விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறியும் மனை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் அருள் செல்வங்களை நிறைவாக பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணிகளுக்கு இன்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாமி நின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானக தூதனோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலில்
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த நாள் ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு நாள். நாம் இருக்கிற இடத்திலேயே பக்தியோடு ஆண்டவருடைய அளவற்ற அந்த இரக்கத்தை நினைத்து நாம் நன்றி சொல்வோம். இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் ஆசி பெறும். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே கஷ்டப்படுகிறாயா? பலவிதமான கஷ்டங்களை துன்பங்களை அனுபவித்து உன்னுடைய வாழ்க்கையில நீ பரிதவித்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த வினாடியில நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்நிதியை ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய சந்நிதியை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் பருகி பருகி ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, அன்று ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சீங்க. ஆபிரகாமிடம் இருந்த அந்த நம்பிக்கை யாவே ஈரே, கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் பார்த்துக் கொள்வார், என் தெய்வன் பார்த்துக் கொள்வார், என் தந்தை பார்த்துக் கொள்வார், என் தகப்பன் பார்த்துக் கொள்வார், இந்த ஒரு சூழலிலும் என் தேவனை கைவிட மாட்டார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த நாள்ல சொல்லுவோம். என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் என் தேவன் பார்த்துக் கொள்வார். உங்களுடைய பணி வாழ்வல, நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பணி சுமையா, கஷ்டமா, துன்பமா, குடும்பத்திலே ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே வாழ்கிறீர்களா? பொருளாதார நெருக்கடியா, உடல் உள்ள வியாதியா, பல்வேறு விதமான தடைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சொல்லுங்க, யாவே ஈரே, யாவே ஈரே, யாவே ஈரே. இந்த வார்த்தைகள் திருப்பி திருப்பி நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக மாறட்டும். யாவே ஈரே, என் தெய்வம் பார்த்துக் கொள்வார், என் கடவுள் பார்த்துக் கொள்வார். இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்களுடைய அந்த தடைகளை, கட்டுகளை ஆண்டவர் தகர்த்தெறிகிறார், உடைத்தெறிகிறார். அன்று ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மகனே, மகளே, இன்று நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதோ இந்த பலிபீடத்தில் நான் உன்னை பார்க்கிறேன், உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறேன், உன்னுடைய கவலைகளை பார்க்கிறேன், உன் துன்பங்களை பார்க்கிறேன், உன் மன வருத்தத்தை பார்க்கிறேன். கனத்த இதயத்தோடு மண்டியிட்டு அழுகிறாயா? உன் குரல் என் காதிலே விழுகிறது, உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். சொல்லு, யாவே ஈரே. சொல்லு, திருப்பி திருப்பி சொல்லு, யாவே ஈரே. கடவுள் பார்த்துக் கொள்வார், கடவுள் பார்த்துக் கொள்வார், என் தெய்வம் பார்த்துக் கொள்வார். எந்த ஒரு சூழ்நிலை தெய்வம் என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க, யாவே ஈரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த கடவுள் இந்த வினாடியிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றி கொடுக்கிறார். இந்த நாள்ல ஒரே ஒரு கருத்தை மட்டும் இந்த பலிபீடத்துல கொண்டு வாங்க, ஆண்டவர் என்று கொடுக்க இருக்கிறார். ஒரே ஒரு கருத்தை மட்டும் வைத்து சொல்லுங்க, யாவே ஈரே. விண்ணப்பங்களை அடுக்கி கொண்டு போக தேவையில்லை. ஒரே ஒரு கருத்தை மட்டும் வைப்போம். இன்று உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு கருத்தை வைத்து சொல்லுங்க, யாவே ஈரே. யாவே ஈரே. ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார், கைவிட மாட்டார். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாம் நினைக்கக்கூடிய புனித அலோசியஸ் கொன்சாகா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இறந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்ம ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்பேன், உன்னிடத்தில் எந்நாளுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்தன் நாவில் தினம் வந்திடுவார், எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே
கொண்டு வந்தேன். மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன். உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன், உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார், விண்ணோரின் உணவை மனிதன் உண்டான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானவர்களுடைய உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் தூய வாழ்வால் மக்கு ஊழியம் புரிய செய்தருளும். இன்று நாங்கள் வணங்கும் புனித அலோசியஸ் கொன்சாகாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றியுணர்வுள்ளவர்களாய் விளங்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இதழால் நன்றி சொன்னார், இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார், இயேசுவுக்காகிடுமோ. இதழால் நன்றி சொன்னார், இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார், இயேசுவுக்காகிடுமோ. வாழ்வில் காட்டுதலே வான்நிறை கேட்கும் நன்றி. வாழ்வில் காட்டுதலே வான்நிறை கேட்கும் நன்றி. மனத்தாழ்ச்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னார், இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னார், இயேசுவுக்காகிடுமோ. இயேசுவுக்காகிடுமோ. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க, உமது ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.